ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்க டான்ஸ் ஸ்டோரி டான்ஸ் ரீலோடட் 3ல தான் மணிமேகலை ஆங்கரா இருக்காங்க. மேலும் மணிமேகலைக்கும் விஜய் டிவிக்கும் பிரியங்காவுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைனால குக் வித் கோமாளியை விட்டு மணிமேகலை விலகி இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒட்டுமொத்தமா விஜய் டிவியை விட்டு விலகி வந்துட்டு ஜீ தமிழ்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. மணிமேகலை ஜீ தமிழுக்கு மாறினதுக்கு அப்புறமா அடிக்கடி மணிமேகலை பத்தின நிறைய விஷயங்கள் ஷோ மூலமா தெரியப்படுத்திட்டு தான் இருக்காங்க. அப்படிதான் இப்போ மணிமேகலைக்கு கூடிய சீக்கிரமா குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. மணிமேகலை டான்ஸ் ஸ்டோரி டான்ஸ்ல ஆங்கர் ஆனதுக்கு அப்புறமா மணிமேகலை பலருக்கும் ரொம்ப ஃபேவரட்டா மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். மேலும் மணிமேகலையோட முக்கியமான எல்லா விஷயத்தையும் ஷோ மூலமா ஃபேன்ஸுக்கு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி தான் ஷோ நடந்துட்டு இருக்கும்போது விஜய் டிவியை விட்டு வந்தது உள்ளிட்ட பல விஷயங்களை இன்டைரக்டாக இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. மேலும் மணிமேகலையோட பர்த்டே போன வாரம் செம்ம கிராண்டாக ஜீ தமிழ் ஸ்டேஜில் செலிப்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. அதில் ஆக்டர் ஸ்னேகா மணிமேகலைக்கு சாரியை கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. அதே போல் கூலர் கிளாஸை தான் வரலட்சுமி சரத்குமார் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக பாபா பாஸ்கர் தான் ஒரு குழந்தையோட தொட்டில மணிமேகலைக்கு கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த தொட்டில பார்த்த உடனே மணிமேகலை ரொம்ப எமோஷ்னலாக ஹக் பண்ணி அழுக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா மணிமேகலையோட ரொம்ப நாள் ஆசை குழந்தை பிறக்கிறது, அது கூடிய சீக்கிரமாவே நிறைவேற போகுது அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டை பாபா பாஸ்கர் சொல்லியிருப்பாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா மணிமேகலை ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. மேலும் உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, அந்த குழந்தை மூலமா உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே உன் கூட வந்து சேர்ந்துருவாங்க, இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஆறுதலா பேசியிருப்பாரு. இதை கேட்டதுக்கு அப்புறமா மணிமேகலை வழக்கம் போல ரொம்ப எமோஷனலா கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து ஆங்கர் விஜய் கூட மணிமேகலைக்கு ஒரு கிஃப்டை கொடுத்திருப்பாரு. அப்போ கூட மணிமேகலை ரொம்ப தேங்க்ஸ் விஜய், கூட இருக்க ஒரு கோ ஆங்கரை எந்த அளவுக்கு மதிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு, அதே நேரம் எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்க, அதுக்கு முதல்ல நன்றி அப்படின்னு சொல்லிட்டு குக் வித் கோமாளியில் தனக்கான ஸ்பேஸ் கிடைக்கல அப்படிங்கிறத இன்டைரக்டாக வெளிப்படுத்தியிருந்தாங்க. தொடர்ந்து ஃபைனலாக மணிமேகலைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற விதமாக மணிமேகலையோட ஹஸ்பண்டையும் பிரதரையும் சர்ப்ரைஸாக வர வச்சு டான்ஸ் ஜோடி டான்ஸ் ஸ்டேஜ்லேயே கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. மேலும் மணிமேகலைக்கு இப்போ பாபா பாஸ்கர் தொட்டில கிஃப்டாக கொடுத்து கூடிய சீக்கிரமா உன்னோட குழந்தைய இதில் போட்டு உன் குடும்பத்து கூட நீ ஒன்று சேர்ந்துருவ அப்படின்னு சொன்னதால மணிமேகலைக்கு சீக்கிரமாவே குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் பலருமே மணிமேகலைக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வராங்க.